தமிழ் ஜனம் குடும்பத்தினருக்கு வணக்கம். மற்றொரு நாடை ஆக்கிரமிக்கவோ அல்லது அழிக்கவோ ஒரு நாடு போருக்கு போய் பார்த்துருப்போம். ஆனால் இன்னொரு நாட்டினுடைய சுதந்திரத்துக்காக இல்லை அந்த நாட்டை காப்பாற்றுவதற்காக உலகத்தில் ஏதாவது ஒரு நாடு போர் செஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னால் அது இந்தியாவு தான். தற்பொழுது இந்தியா மட்டும் இல்லை, நம்மளுடைய பாரதம் பல ஆண்டுகளாக தொண்டு தொட்டு இந்த பணியை செஞ்சுட்டு இருக்கு. அரேபியர்களிடமிருந்து பாரசீகத்தை காப்பாற்ற நம்ம இராணுவத்தை அனுப்பியிருந்தோம். அதே மாதிரி துருக்கியர்களிடமிருந்து இஸ்ரேலினுடைய ஹைஃபா நகரத்தை காப்பாற்ற நம்ம இராணுவத்தை அனுப்பணும். அதைத் தொடர்ந்து 1971 பாகிஸ்தானுடைய அட்டூழியத்திலிருந்து, அவர்கள் செய்யக்கூடிய சித்திரவதையிலிருந்து வங்காள மக்களை காப்பாற்றுவதற்கு நமது இராணுவம் களமிறங்கியது. அதை பற்றிய ஒரு நாடகத்தை நேற்று நான் பார்த்தேன். அதை பார்த்த உடனே இந்த செய்தி தமிழக மக்களுக்கு போய் சேரணும் அப்படிங்கிற எண்ணமும் எனது மனதில் உதித்தது. அதனுடைய பாகமாக தான் நம்ம இன்னைக்கு இந்த ப்ரோக்ராம் நடத்துகிறோம். ஸோ என் கூட அந்த ட்ராமாவை இயக்கி நடித்த நடிகர்கள், அது மட்டும் இல்லாமல் 1971 போரில் கலந்துகிட்ட போர் வீரர்கள் மற்றும் இராணுவ அதிகாரிகள், அவர்களின் குடும்பத்தை சார்ந்தவர்கள் இணைந்திருக்கிறார்கள். வாங்க நிகழ்ச்சிக்கு போவோம். அவங்ககிட்டயே அவங்களுடைய அனுபவத்தை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். வணக்கம். ஸோ 2 நாள் முன்னாடி தான் துரந்தர் அப்படிங்கிற ஒரு ஹிந்தி படம் பார்த்தப்போ அந்த தேசிய உணர்வு அப்படிங்கிறது என்னை ரொம்ப தூண்டின ஒரு படமாக இருந்தது. ஸோ அதை தொடர்ந்து தான் 2 நாளுக்கு அப்புறம் உங்களுடைய ட்ராமா பார்க்கறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிது. ஆப்ரேஷன் 1971 மிலிட்ரி விக்ட்ரி அண்டர்மைண்ட் அப்படின்னு சொல்லி. எனக்கு அந்த பாலிவுட் படத்தை பார்த்து கிடைத்த அனுபவத்தை விட, உணர்ச்சிகளை விட, உங்களுடைய அந்த நாடகம் மிகப்பெரிய ஒரு உணர்ச்சியையும் கூஸ்பம்ஸையும் தந்தது. ஸோ அந்த நாடகம் உருவாவதற்கான காரணம் என்ன? ஃபர்ஸ்ட் ராகவ்கிட்ட ஆரம்பிக்கும். ஸோ நாங்கள் நானும் சபரியும் கிட்டத்தட்ட 15 வருஷமாக இந்த நாடகத்தில் இருக்கோம். ஸோ எங்களோட குருமார்கள் பார்த்தீங்கன்னா ஷிவாலயர் பத்மஸ்ரீ தோட்டத்தரணி சார், ஸோ ஜெயக்குமார் சார், பால் ஜேக்கப் சார், லாரன்ஸ் அண்ட் குமரிவேல் சார், இவங்க எல்லாருமே சினிமா துறையிலையும் சரி நாடகத்துறையிலையும் சரி தேர் ஆல் ஸ்டால்வார்ட்ஸ். எங்களுக்கு இதிகாச நாடகம் நிறைய பண்ணியிருக்கோம். ஸோ எங்களுக்கு இந்த வாய்ப்பு வரும்போது எங்களுக்கு எப்படியும் நீங்கள் சொன்னதே எங்களுக்கு வெற்றி மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா எங்களோட நாடகம் ஒரு ஆடியன்ஸ் பார்த்தா அவங்க சினிமா பார்க்குற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கணும் எங்களோட ஆசை. ஸோ விஷுவலாக எல்லா இடத்துலையும் நடக்கணும். ஒரு சினிமா எப்படி ஒரு சங்கர் படம் எப்படி பார்த்தா எப்படி பிரம்மாண்டம் இருக்குமோ அந்த மாதிரி தான் எங்கள் பிள்ளை எல்லாரும் பார்க்கணுன்னு ஒரு ஆசை. ஸோ சார் எங்களுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கும்போது இது ஆக்சுவலி 4 பசங்க பார்த்தீங்கன்னா 24, 26 வயசு தான். ஸோ 4 எழுத்தாளர்கள் தான் இதை எழுதியிருக்காங்க. 4 ரைட்டர்ஸ் ஹவ் ரிட்டன் திஸ். 4 பேருக்குமே 4 வித்தியாசமான ஒரு கதைகள், 4 வித்தியாசமான ஸ்கிரிப்ட் தான் எழுதினாங்க. ஸோ 4 பேரும் யாரும் டிஸ்கஸே பண்ணிக்கல. எல்லா ஸ்கிரிப்டும் எழுதி முடிச்சு 32 மணி நேரம் நாங்கள் அந்த 4 ஸ்கிரிப்ட் ரைட்டர்ஸ் உட்காந்து அந்த ஸ்கிரிப்ட்லேருந்து எந்த டைலாக் நல்லா இருக்கு, எந்த சீன் நல்லா இருக்கு, எந்த கேரக்டர் நல்லா இருக்குன்னு 4 வித்தியாசமான ஸ்கிரிப்ட் சேர்ந்தது தான் நீங்க பார்த்த அந்த நாடகம். ஸோ இது எங்களுடைய டீம் பார்த்தீங்கனாலே எல்லாரோட வயசும் நீங்க 20லேருந்து 35 தான் மேக்ஸிமம். எல்லாரும் சின்ன பசங்க. எங்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு. ஏன்னா எங்களுக்கே இந்த 1971 வார் சாரை மீட் பண்ற வரைக்கும் எங்களுக்கு அதை பத்தி தெரியவே தெரியாது. எங்களோட எய்ம் பார்த்தீங்கன்னா ஒரு 4 வயசு குழந்தையிலேருந்து ப்ராப்ளி ஈவன் டில் 90 இயர்ஸ் அவங்க இந்த பிளேயை பார்த்து அவங்களுக்கு அது இமோஷனல் கனெக்ட் ஆகணும், அந்த பேட்ரியாட்டிசம் வரணும். அது நீங்கள் சொல்லும் போது வந்திருந்தா எங்களுக்கு ஒரு சந்தோஷம். அதில் நிச்சயமாக உங்களுடைய ட்ராமா எனக்கு அது தந்தது. ஸோ சபரிவாஸ் சார், நீங்கள் சொல்லுங்கள், எவ்வளோ நாள் இதுக்கான ப்ராக்டிஸ் போச்சு, எந்த மாதிரியான எஃபர்ட்லாம் ஆஸ் அன் இண்டிவிஜுவலாக ஒவ்வொருத்தரும் இதுக்கு போட்டிருந்தேன்? ஸோ நாங்கள் ப்ராக்டிஸ் கிட்டத்தட்ட 3-4 months நாங்கள் இதை ப்ராக்டிஸ் பண்ணோம். எங்களோட ப்ராக்டிஸ் டைமிங்கே மார்னிங் 5 to 8, ஈவினிங் 8 to 11. அதுதான் எங்களோட ப்ராக்டிஸ் டைமிங். ஏன்னா மற்றவங்க ஆஃபீஸோ இல்லை காலேஜோ அடிப்படக்கூடாது அப்படின்ற இதுதான். ஸோ 3-4 months எங்களோட ஃபுல் ப்ராக்டிஸ், ஸ்கிரிப்டிங் சேர்த்தோம்னா அதோட ரிசர்ச் எல்லாமே சேர்த்தோம்னா 4 months. ஸோ அந்த 4 monthsக்கு அப்புறமா தான் இந்த ப்ளே அப்படின்னு ஒன்று உருவாச்சு. ஸோ இது மியூசிக்காக இருக்கட்டும், இல்லை அந்த சாங்கோட கோரியோகிராஃபியாக இருக்கட்டும், எல்லாமே சேர்ந்து அந்த 3-4 months பண்ண ப்ராக்டிஸ் தான் எங்களோடது எல்லாமே. ஸோ மேஜர் ஜெனரல் இந்திரபாலன் சார், எவ்வளோ போர் இந்தியா போட்டிருக்கு, ஏன் 1971 வார் ஸ்பெசிஃபிக்காக நம்ம ட்ராமா பண்ணணும், இல்லை அதை மக்களுக்கு எடுத்துகிட்டு போய் சொல்லணும் அப்படிங்கிற எண்ணம்? ஆனந்த், வேர்ல்டில் ரொம்ப போர் நடந்திருக்கேன். அதில் பார்க்கும்போது World War I, World War II, அதில் மாடர்ன் வார்ஸில் பார்க்கும்போது திஸ் இண்டோ பாக் வார் 1971 வார் அது தான் மிகப்பெரிய விக்ட்ரி மட்டுமல்ல, we have given a crushing defeat to Pakistan, unimaginable. They are living under that defeat even till now. அதுதான் அவருக்கு காஷ்மீர் வேணும், இது வேணும், they are always trying. இப்போ one was creation of Bangladesh, we gave birth. அது ஒன்றும் பெரிய விஷயம். எங்கே வேர்ல்டு அப்படி நடக்கிறேன், most countries go occupy other nation, we created a new nation. அது மட்டும் இல்லை, just 13 days இது பண்ணியிருக்கேன்.
Wars all over. World War II lasted 5 years. இப்போ wars 2 years, 1 year நடக்கிற with all modern weaponry. நம்ம இதில் மாணிக் ஷாவோட லீடர்ஷிப்பில் 13 days unprecedented victory we have achieved. Thirdly, ஒரு nobility இருக்கு இந்தியாவுக்கு. 93,000 prisoners surrendered. We accepted that surrender and sent them back to the nation. Otherwise, அவரை ஒரு பங்களாதேஷி பாப்புலேஷனில் அவரை விட்டுருந்தாச்சுன்னா அவரை லிஞ்ச் பண்ணி they would have been finished all of them. We protected them. பங்களா பீப்புள் வந்து பாகிஸ்தான் ஆர்மியை லிஞ்ச் பண்ணிருக்கு. Lynch பண்ணி. That was the situation at that time. If that is not enough, India, we have never claimed this great victory. That is the humility of India. We have not told the world through பெருச victory. அதுதான் நம்ம சொல்லணும் வேர்ல்டோட. That is the reason I felt first நம்மளோட own மக்கள் we should know, our youngsters should know, our people should know. Even in military, so many military families don't know the greatness of this war. இப்போ military families மட்டும் இல்லை, full தேஷ் அறியணும். What is this greatness of India and why this war is so important? Both ஒரு military strategy, military tactics, military courage, அது ஒன் பார்ட், அதோட ஜியோ பொலிட்டிக்ஸ், அதோட இந்தியாவோட கிரேட்னஸ், அதெல்லாம் இட் ஷுட் பி டோல்ட் லைக் எ ஸ்டோரி. அதுதான் ஒரு மனிதனுடைய சாபமும் வரமும் அந்த ஞாபக மறதி தான். ஆனால் 1971 போரை சம்மந்தப்பட்ட வரைக்கும் அது ஒரு சாபமாக மாறி இருக்கு. ஏன்னா இந்த தலைமுறைக்கு இந்தியாவினுடைய இந்த கிரேட்டஸ்ட் விக்டரி தெரியல அப்படிங்கன்னு அதை எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னு நீங்கள் முயற்சி பண்ணியிருக்கீங்க. அது ரொம்ப அழகாக ட்ராமாவாக நீங்கள் செலக்ட் பண்ண அந்த டீம் வந்து எக்ஸலண்ட்டாக வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ ஃபஸ்ட் டைமு நீங்கள் அந்த ட்ராமாவோடைய ரிஹர்சல் பார்த்துருப்பீங்க, ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டு ரிஹர்சல். ஸோ உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சு? ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது அவரோட ஸ்டோரி ரொம்ப பிடிச்சாச்சு. பட் ஆ ஸ்டோரி அவருக்கு எப்படி அவர் அதனை கன்வெர்ட் பண்ணிவிட்டு ஒரு ட்ராமையில் பிரிங் பண்ணோம். தட் வாஸ் வெரி சேலஞ்சிங். ஐ டென்ட் இமேஜின் பண்ணும்போது ஐ வாஸ் ஃபைண்டிங் இட் வெரி சேலஞ்சிங். வில் இட் கம் அவுட்? காரணம் வி ஹவ் மேட் அன் இங்கிலீஷ் ப்ளே. இதில் இங்கிலீஷ் ப்ளே கம்பேரிசன் பண்ணும்போது வில் திஸ் மேட்ச் அப் டு தேட் வாஸ் அ டவுட் இன் மை மைண்ட். இப்போ அவரோட ஃபர்ஸ்ட் ரிஹர்சல் ஆஃப்டர் 4 months ஃபர்ஸ்ட் ரிஹர்சல் பார்க்கும்போது ஐ ரியலைஸ் தே ஹவ் டன் சம் ரியல் சாலிட் கிரியேட். எவ்வளோ இடத்துல உங்களுக்கு கூஸ் பம்ப்ஸ் வந்தது, கண்ணில் தண்ணி வந்தது, கோபம் வந்தது? நேற்றும் வந்தாச்சு, 4th டைம் நான் பார்க்குறேன், அப்போலும் வந்தாச்சு. அது மட்டும் இல்லை, he said 4 months. Actually it is not 4 months, it is 1 year of effort. சரி எஃபர்ட் இல்லை, 4 months ஃபர்ஸ்ட் கட்டு. அது பட்டிட்டு they have done 2 rehearsal, 2 times performance. அதுக்கப்புறம் நேற்று தான் ஆக்சுவலி அவார்டு ஒரு பிளேயோட ரியல் இது வந்திருக்கேன். ஸோ இட்ஸ் 1.5 years of hard work. It is not just அந்த 1.5 years ஹார்ட் ஒர்க்கினுடைய ரிசல்ட் நேற்று ஷோ முடிஞ்சோடனே ஸ்டாண்டிங் ஓவேஷன்லேயே நம்ம பார்க்க முடிஞ்சுது அப்படிங்கிறது. ஸோ இப்போ ட்ராமாலேருந்து ரியலுக்கு வருவோம். ஸோ அந்த 1971 போரில் கலந்துக்கிட்ட போர் வீரர்கள் நம்ம கூட இருக்காங்க. ஸோ அவங்ககிட்ட இருந்து எக்ஸ்பீரியன்ஸை பார்ப்போம். முதல்ல மேஜர் சுப்பிரமணியம் சார், நீங்கள் வந்து அப்போது வெஸ்டர்ன் ஃப்ரண்ட்டில் இருந்தீங்க, அதாவது பஞ்சாப், காஷ்மீர், ஜம்மு காஷ்மீர் இருக்கக்கூடிய பகுதிகளில் இருந்தீங்க. எஸ், நான் இருந்த இடம் வந்து 71 வார் வந்து ரெண்டு பார்ட்லேயும் இருந்தது. எனக்கு ஈஸ்டர்ன் ஃப்ரண்ட் அண்ட் வெஸ்டர்ன் ஃப்ரண்ட். அதே 3rd December to 16 December. எதுக்காக வெஸ்டர்ன் ஃப்ரண்ட் ஓப்பன் பண்ணோம், ஏன் அப்படி நடந்ததுனாக்கா, பிகாஸ் இந்த ஃபோர்ஸை ரீஎன்ஃபோர்ஸ் பண்ணுறதுக்கு அங்கே போகக்கூடாதுங்கிற ஒன்று எண்ணம். ரெண்டாவது, இங்கே அடிக்கிற அடியில் அங்கே சரண்டர் வர, நீங்கள் கேட்டிருப்பீங்க சார் சொன்ன மாதிரி 93,000 people சரண்டர்னா அதுக்கு மெயின் காரணம் வெஸ்டர்ன் ஃப்ரண்ட்டில் அடிச்ச அடி அங்கே அந்த ஒலி கேட்டுது. அந்த ஒலியில் தான் கடைசியில் 16ஆம் தேதி அவள் கழுத்து போட்டான். வெரி சரண்டர் டாக்குமெண்ட் சைன் பண்ணான். இங்கே ஆக்சுவல் பேட்டில் டு மெயின்லி 2 இடம் ஞாபகம் இருக்கிறது சொல்கிறேன். ஒன்று வந்து பேட்டில் பசந்தர்னு ஒன்று இருந்தது, தட் இஸ் ஷக்கர்கட் செக்டர், ஜம்மு கிட்டக்கது. அந்த இடத்துல ராத பிச் பேட்டில் ஆஃப் 3-4 days, ரொம்ப கடுமையான ஒரு போர். அதுக்கு நான் எப்படி சொல்கிறேன்னா, லோங்கேவாலான் பசந்தர் பேட்டிலில் எதுக்காக இவ்வளோ சொல்கிறேன்னா, அந்த இடத்துல 2 பெரிய 2 பிவிசி அந்த இடத்துல இருக்கா. ஒன்று வந்து அர்ஜுன் கேத்ரபால்னு ஒரு பையன், யங்ஸ்டர், அண்ட் அதுக்கப்புறம் மேஜர் ஹுஷார் சிங் ஒருத்தர். இவாளுக்கு அங்கே பிவிசி கிடைக்கிறதுக்கு காரணம் மெயின்லி என்னென்னாக்கா, அங்கே நடந்த போரில் அந்த இம்பேக்ட் இருக்கு இல்லையா, அந்த இம்பேக்ட் தான் ஈகோ வந்து ஈஸ்டர்ன் ஃப்ரண்ட்டில் வந்தது. ஈஸ்டர்ன் ஃப்ரண்ட்டில் நாங்கள் ஸ்ட்ராட்டஜிக்காக மூவ் பண்ணோன்னு ஒத்துக்கிறோம். ஆனால் அதோட ஸ்ட்ராட்டஜிக்கலி ஐ ஷுட் சே ஜெனரல் மானேக்ஷா, ஃபீல்ட் மார்ஷல் மானேக்ஷா பிளான் பண்ணும்பொழுது ஏன் இதை கண்டெயின் பண்ணணும், அடிக்கணும், அதுக்கு என்ன அங்கே பலன் கிடைக்குங்கிறத அவர் நல்லா புரிஞ்சுட்டார்.
அதனால தான் அப்படி நடந்தது. ஸோ வெஸ்டர்ன் ஃப்ரண்ட்டில் ஜோஷ் எப்படி இருந்தது சார்? நம்ம வந்து பாகிஸ்தானோட நீங்கள் 65 வார்லையுமே பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கீங்க அண்ட் 71. ஸோ அந்த 71 வாரப்போ எந்த அளவுக்கு உற்சாகமாக இருந்தாங்க இந்திய வீரர்கள்? சார் வாட் வாஸ் தேர் மோட்டிவேஷன்? நேற்றுக்கு நான் அந்த ட்ராமா என்ன பேச சொல்லும்போது ஒன்று தான் சொன்னேன். நாங்கள் அகாடமியில் 63 வருஷம் முன்னாடி அகாடமியில் இருக்கும்போது அந்த செட்வுட் ஹால்னு ஒன்று இருக்குது. அந்த இடத்துல நாங்கள் என்ன படித்தோம்னா அந்த 3 lines are there. Safety, honor and welfare of your nation comes first and always. Second line says, safety of your men you command, safety and welfare of men you command will come next. And last தான் safety of self கடைசியில் வரும். அந்த மோட்டோவுக்கு தகுந்த மாதிரி தான் எனக்கு இருந்திருக்கும். ஏன்னா நாடு பெருசு, நாடுக்காக நம்மளால் பண்ண முடியும். இந்த தியாகத்துக்காக சொல்லலை நான் சொல்கிறது, உயிரை கொடுத்தது தான் தியாகம். பட் அது இல்லாமல் செல்ஃப் மோட்டிவேஷன் ஒன்று இருக்குது. எப்படி சொல்கிறது, எங்கள் ட்ரைனிங்லாம் அதை அந்த மாதிரி ஓரியன்ட் பண்ணி தான் எங்கள் ட்ரைனிங் நடக்கிறது. ஆஸ் அ காம்பேட் மேன் எங்களுக்கு என்ன தோணுன்னா, என்றைக்கு எனக்கு இந்த வாய்ப்பு கிடைக்க வருது, இவ்வளோ ட்ரைனிங் பண்ணிட்டு இருக்கோமே, ஏன் என்றைக்கு எனக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு இருக்கிறதுனால 65லேயும் சரி 71லேயும் சரி அதில் ஒன்றும் குறையில்லை. அப்படியே தான் அந்த ஜோஷ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அது இருந்தது. அது ஒருத்தர் பேசி ஒருத்தர் கலப்பி எல்லாம் பண்ண முடியாது. அந்த உற்சாகம் தானாகவே வரும், உள்ளுக்குள்ளே ஒரு உணர்ச்சி வரும். நவ் இஸ் த டைம். அது வரும்பொழுது ஐ டோன்ட் திங்க் எனி சோல்ஜர் வில் திங்க் பேக் டு சே நான் ஏன், நோ, ஹீ சேஸ் வை நாட் மீ, அப்படி தான் ஒரு கொஸ்டின் கம்ஸ். அந்த மனப்பான்மையில் தான் நாங்கள் போனோம். கிரேட் சார். அண்ட் போகும்போது ஃபேமிலி என்ன அதெல்லாம் வரவே வராது, நாடு தான் வரும். நிச்சயமா சார். ஸோ இந்தியன் ஆர்மி வந்து வெஸ்டர்ன் ஃப்ரண்ட் ஈஸ்டர்ன் ஃப்ரண்ட்டில் வந்து தம்சம் பண்ணிட்டு இருந்தபோது, இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் வந்து நிறைய ஆடிட்டு இருந்தபோது, இந்தியன் நேவி கடலில் வந்து 2 நாள் கராச்சியை வந்து எரிய வச்சிங்க. அதாவது ஹனுமார் வந்து இலங்கையை வந்து நெருப்பு வச்ச மாதிரி அதுக்கப்புறம் அவ்வளோ நாள் எரிஞ்சது கராச்சி போர்ட்டு தான். ஸோ கமாண்டர் வாசன் சார் சொல்லுங்கள், உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? தேங்க்யூ. நேரத்துக்கு நான் இதை பார்த்தோன்னே எனக்கு கூட ஐ வென்ட் பேக் இன் டைம் அண்ட் ஸ்பேஸ் பிகாஸ் ஐ வாஸ் only 2 years young or old in the service at that time. நான் அந்த வார்ஷிப்பில் இருந்தேன் அப்போ, ஐஎன்எஸ் அம்பா அது பேர், சப்மரீன் சப்போர்ட் ஷிப், வெரி மாடர்ன் ஷிப் வித் 2 guns அண்ட் ஆட்டோமேட்டிக் கண்ட்ரோல்டு. அந்த இதில் இருந்தோம் நாங்கள் 40 நாள் வந்து ஆஃப் ஈஸ்ட் கோஸ்ட் ஆஃப் வெஸ்ட் கோஸ்ட் ஆஃப் பங்களாதேஷ். வி ஆர் கேரிங் அவுட் பெட்ரோல்ஸ். த ஐடியா வாஸ் டு கலெக்ட் த பேட்டர்ன் ஆஃப் ஷிப்பிங். யாரெல்லாம் அப்படி வரோம், என்னன்னா அது ஒரு வெஸ்ட்டில் இருக்குது, ஒன்று ஈஸ்ட்டில் இருக்குது. அவங்களுக்கு கனெக்ஷனே இல்லைன்னா அப்போ தானே வில் பிரிங் அவுட் டெஃபிஷியன்சிஸ் இன் த சப்ளை செயின். அதை நாங்கள் எடுத்துக்கிட்டு we monitored all the thing. This was before the war. We were supporting submarine operations on the east coast, and 3 major things come out in this operation. One was the carrier operation, INS Vikrant operating Elysees and Seahawk aircraft and age-old Alute helicopters. That one it played a major role. ஏன்னா வந்து டிஸ்பைட் த ஃபேக்ட் தட் இட் வாஸ் அண்டர் சப்மரீன் த்ரெட். பிஎன்எஸ் காசி, அதை பற்றி கூட சொல்ல போகிறேன். பிஎன்எஸ் காசி வாஸ் ட்ராக்கிங் விக்ராந்த் ஆல் த்ரூ. ஃப்ரம் த டைம் விக்ராந்த் லெஃப்ட் ஹார்பர், ஷி ஹேட் கான் அப் டு போர்ட் பிளேர். போர்ட் பிளேரில் இருந்தால் அங்கே வந்து கெட்டிங் கண்டினியூஸ் இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட்ஸ். நேற்றுக்கு நீங்கள் சொன்னது அந்த சிக்னல்ஸ் பற்றி தமிழில் பேசினேன்னுட்டு. இங்கே சிஎன்சி ஈஸ்ட் வந்து வைஸ் அட்மிரல் கிருஷ்ணன் அவர் என்ன சொன்னார், டோன்ட் டாக் இன் ஹிந்தி, டோன்ட் டாக் இன் பஞ்சாபி, டோன்ட் டாக் இன் இங்கிலீஷ், மலையாளத்தில் பேசுங்க. எதுக்கே நான் இதை நேவியில் எல்லா ஆர்டி கண்ட்ரோலர்ஸு கம்யூனிகேஷன் எல்லாம் மலையாளி டாமினேஷன். ஆனால் நீங்கள் மலையாளியில் பேசுங்கப்பா, என்ன வேணாலும் பேசுங்க, நாங்கள் எல்லாம் எழுதி கொடுக்குறோம். ஸோ தட் பிகேம் ஏ சர்ப்ரைஸ் எலிமெண்ட் பிகாஸ் தே ஆர் நாட் ஏபிள் டு தே மானிட்டர் பட் தே காண்ட் மேக் அவுட் வாட் இஸ் பீயிங் செட். ஸோ அண்ட் ஹி வாஸ் எ மாஸ்டர் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அட்மிரல் கிருஷ்ணன். அண்ட் ஹி ஆல்சோ மேட் இட் ஷோர் நேவியில் இப்போது நேவி ஆர்மி ஏர்ஃபோர்ஸில் எல்லாம் அவர் எதிர்க்கு electronic signature of the equipment that can be monitored. எந்த எக்யூப்மெண்ட் எந்த ஷிப்பில் வந்து அந்த டிரான்ஸ்மிஷன் பண்ணுறாங்கிறத யூ கேன் மேக் அவுட் பை எலக்ட்ரானிக் சிக்னேச்சர். இவர் வந்து விக்ராந்தில் இருந்த எக்யூப்மெண்ட்டால் எடுத்துகிட்டு ராணான்னு ஒரு ஃப்ரிகேட் இருந்தது அது மேலே வச்சுட்டு இதே மேடும் டிரான்ஸ்மிட் கண்டினியூஸ்லி டு மிஸ்லீட் த enemy. At no stage was PNS Ghazi able to make out where was the carrier. Wrong information was fed throughout. அப்புறம் வந்து வைசாக்ல வந்து when PNS Ghazi which was sunk off Visakhapatnam, when PNS Ghazi was monitoring the traffic as if it is coming from Vikrant, அவங்க தெரிஞ்சுக்காங்க இது விசாகப்பட்டினம் வரப்போகிறது, அங்கே இந்த
replenishment or they fuel எடுத்துக்கிறாங்கோ ammunition எடுத்துக்கிறாங்க அந்த மாதிரி ஒரு communication cloud was created. PNS Ghazi came to that place. Vikrant was nowhere near that. It was INS Rana, a destroyer, which was there. So he came there to lay the mines. And you know, even those days, they were so, today you're talking about narrative, artificial intelligence, you know, media handling. And that time, what they did, they said maybe there are informers in Visakhapatnam. Therefore, we'll actually order for 1,000 people meat, milk. All this was ordered and intentionally allowed to pass it to the market. This was to mislead PNS Ghazi to believing that Vikrant will enter Visakhapatnam. In the Madi strategy of the Apo. So you must hats off to them who are able to foresee an eventuality of some informers. There are informers everywhere on both sides. So to prevent this from happening, they planted this story that Visakhapatnam, he's coming there. So he went there and laid mines. And Rajput and Rana, one of this ship was there, and they were patrolling and they were dropping depth charges. Depth charges is something which, when it's dropped, it explodes at the predetermined depth. Adla vande Ghazi was sunk. You know, That was a thereafter- phenomenal, I would say, the victory for, in many senses, it was the biggest victory for Indian Navy. Yes, and that was on the eastern coast. And whereas on the carrier, you know, the day in and day out, Vikrant was launching carrier aircraft, Alizés and Seahawks. Later on, after the war, I also joined the Alizé squadron and I became a flyer. But before the war, I was in general service looking after the ships. So, you know, here this Vikrant was another brave story. In fact, the commanding officer got a Paramvir Chakra for that because he was running on 3 boilers. It was supposed to have 4 boilers. One boiler was almost gave up and yet they were able to launch. Aircraft carrier unless you have proper wind on deck, you can't launch aircraft. Yeah. You know, because it's only 120 feet of catapult. Short runway, no? அதில் வந்து ரன்வே இல்லையா அங்கே வந்து நீங்கள் you have to launch this. So, but there, the bravery of these people who flew, including at night, and complemented the Air Force effort is phenomenal. They bombed Cox's Bazar, Kulna, Dhaka, Chittagong, and ships along this. There were many ships there. And some of the ships that were trying to escape from east to west, they were bombed. So this is the story on this. But coming back to your thing about how Karachi burnt on the west coast, that's another interesting story. I commanded one of those ships later, INS Kiltan, you know, a Petia class of ship. Commodore Gopal Rao is from Tamil Nadu. He got a Mahavir Chakra. Mahavir Chakra, yeah. And he was assigned this task of towing these missile boats. That's the first time we had missile boats in our inventory. The missile boats, they're standoff missiles, no, beyond the horizon. That means, you know, on the guns you focus, look at it in the sight, and then say fire. There is no such thing. It's all radar controlled. The missiles had to be launched, and they would go sea skimming, that means at the sea level, and then only pop up to get a radar picture of the target, and then home on that signal. This was what was realized, but the range of, in the missile boats, there are chinna vessels, you know, just about 70 meters long, but 4 potent missiles. And so they were towed. This is Operation Trident and Operation Python. These are very important milestones in Indian Navy because you go back in history, in 1962, the Indian Air Force were debarred from, you know, being deployed Yes. in against China. If you had deployed, the story would be different. 65, Indian Navy was officially told not to enter into the fray. Why? I don't know. It's a political leadership. But in 71, the political leadership, the military leadership, everyone came together, and that's what created this kind of an atmosphere. So coming back to the Karachi story, Commodore Gopal Rao led this formation for this attack on Karachi. And the first time we are using missiles, and all of them locked on to these targets. They had intelligence. Again, because of the same transmission, they knew which ships were there. And they went very close. They were told, they were released. And they went at high speed. They can go up to 35 to 40 knots. It's about 80 to 85 kilometers per hour. And the speed they are low targets. So radars make it difficult too. So they went there and unleashed this fire and fury against Karachi. It sank ships. The names are all there. Fuel dump also. Destroyers, ships, Fuel dump also. dumps. Fuel dump was in the subsequent attack where it burned for 2 days. கராச்சி வந்து ரெண்டு நாள் தான் எரிஞ்சுது 2 நாள் சார். எரிஞ்சுது. ஆனா பாகிஸ்தானியர்களுடைய வயர் இன்னைக்கு எரிஞ்சுக்கிட்டு அது மட்டும் இல்லை,
செந்தூர்ல they were ready again. Yeah. Signal மட்டும் கொடுக்கல. அது Karachi would have been burning today also. And like நேவில பெரிய பெரிய ஆபீசர்ஸை பார்க்கும்போது they make a complaint. எங்க கையை கட்டி போட்டாங்க அப்படின்னு. Absolutely. The other beauty was that, you know, the Pakistani, we monitored all the transmissions, we recorded them, and when these missiles went, at that time missile warfare was new, and this region was not accustomed to missile warfare. So when they saw this flying missiles, they said we are under air attack. You know, this was the transmission that was monitored, and there was no time for the next transmission. Next transmission could not go because the missiles had hit them and they blew up. So on the pictures alla ipodhu kuda irukku, neenga YouTube la pona you can see the live stories of that. So, you know, today what I want to say is that Navy was always referred to as a silent service. Yes. You know, and it remains a silent service, but what it's capable of doing today. That day, Karachi, we declared a blockade. Blockade is don't allow anything to come out, don't allow anything to go in. So this was effectively done. Very few countries have effectively carried out a blockade, particularly in a short span of 13 days. So we have achieved this effectively by use of submarines. Our submarines were off the Makran coast. The Makran coast runs east to west, south of Karachi. The only major port was Karachi. You stopped movement from Karachi, you almost won the war, because they could not send any supplies to east. Air, there no question, and therefore the war was won in the initial days when he carried out this attack and prevented them from going from west to east or from east to west. East to west. And the beauty is also the Mukti Bahini, which was so well demonstrated yesterday, they were all trained by naval officers, naval divers. Oh. They are all trained by naval officers who are hand-picked Bengalis. But there's one point which I must highlight here, because, you know, the audience must know the heroism of Captain Mullah, INS Kukri. No, the only ship that we lost to a submarine-launched torpedo. So this was on the west coast, and in still waters, still calm waters, they were carrying out anti-submarine patrols, and submarine always has an edge over surface ships, even today. You know, that is an acknowledged fact. And they did not realize, because the sensor detection was much less than the torpedo ranges of the enemy. And Kukri, in no time, was split into two with the torpedo. Captain Mullah's role, he was a commanding officer, and he said, I will go down with the ship. You know, one of the sailors came and gave me a life jacket. He said, please take this and escape, because you live to fight another day. He said, no, I know there are people trapped in the engine room. I know there are people down below who have not been able to come out. I will go down with the ship. So that is the spirit, like he said, you know, the safety of your men come before yours. So he followed it to the letter, and he went down. I had two of my course mates on that ship. One survived and the other went down. And I make it a point today, even today, to go to Delhi, and I go to the war memorial, and there's a brick on which his name is written. I pay there my homage to my batchmate who could not survive, and I come back. Great service, sir. Not only during war, அதாவது வார் நேரத்தில் மட்டும் இல்லாமல் இன்னைக்கு இந்தியா வந்து வேர்ல்ட்ஸ் தேர்ட் லார்ஜஸ்ட் எக்கானமி அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம்னா அதுக்கும் இந்தியன் நேவியினுடைய பங்கு வந்து ட்ரேடு, சீ ட்ரேட் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய பங்கு. இட் இஸ் தி இந்தியன் நேவி விச் பிளேஸ் அ வெரி பிக் ரோல் இன் இந்தியாஸ் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் ஆல்சோ சார். கிரேட் சார். ஸோ ஃப்ரம் நேவி டு அகெயின் ஆர்மி, அதாவது ஒரு போரில் வந்து கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ கர்னல் மலையப்பன் சார் வந்து கோர் வந்து சிக்னல்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்து இந்தியா பாகிஸ்தான் வார் 1971 என்ன மாதிரி ரோல் ப்ளே பண்ணிச்சு, அண்ட் நீங்கள் சொன்னீங்க தமிழ் அந்த இடத்துல ஒரு மிக முக்கியமான ஒரு ரோல் ப்ளே பண்ணிச்சு அப்படின்னு சொல்லி. ஸோ ரெண்டுமே பற்றியுமே சொல்லுங்கள் சார். வார்ஃபீல்டில் போகும்போது சின்ன சேட்டு முன்னாடி போகிற டீம்காரங்க அவங்க கம்பெனி கமாண்டர் இது பெட்டாலியன் கமாண்டர் பிரிகேடி ஒருத்தராக பண்ணுவாங்க. இது பண்ணும்போது வெரி டிஃபிகல்ட். பட் என்ன பண்ணுவாங்கன்னா கம்யூனிகேஷன் இல்லைன்னு தெரியல. அப்போ வந்து சும்மா இப்போ உள்ள மாதிரி என்கிரிப்ஷன் எதுவும் கிடையாது. அப்புறம் வெர்பல் தான், வாயில் பேசுவாங்க, என்ன ஹிந்தி இங்கிலீஷ். அப்புறம் டெலிகிராஃப்ஸ் டெட் இந்த மாதிரி மோர்ஸ் கோட் தான் பண்ணுவாங்க. அது வச்சாலி பேசும்போது என்னாச்சுன்னா மெயின் போகும்போது நிறையா நம்மளும் மானிட்டர் பண்ணுவோம், அவங்களும் மானிட்டர் பண்ணுவாங்க. நம்ம இசிஎம் கவுண்டர் மெஷர்ஸ் பண்ணுவோம், இசிசிஎம் எலக்ட்ரானிக் கவுண்டர் மெஷர்ஸ் இது மாதிரி இருக்குது. அப்படி பேசும்போது என்ன நம்ம பேசுகிறதெல்லாம் அங்கே என்கிரிப்ஷன் கிடையாதா, எல்லாம் வாய்ஸ் எல்லாம் நல்லா கேட்டுறாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சிடும், இவங்களுக்கு தெரிஞ்சிடும். அதை எடுத்து
ஃபர்தர் ஃபார்வர்ட் மேலே உள்ளவங்க நம்ம மானிட்டர் பண்ணுவோம் இல்லைங்களா? அதே மாதிரி நம்மளுக்கும் கொஞ்சம் தெரியும். அப்படி அவங்க ஹையர் ஹெட் குவார்ட்டர் போகிறது, அவங்க மானிட்டர் பண்ணுறதுலாம் அவங்க வந்து பாகிஸ்தான் ஆர்மி என்னங்கன்னா ஹிந்தி, இங்கிலீஷ், பஞ்சாபி இதுதான் பண்ணுவாங்க. வேறு உருது இதனால தான் பண்ணுவாங்க. அது நம்ம இந்தியாவுக்கும் தெரியும். ஸோ எல்லாமே நம்ம மானிட்டர் பண்ணோம். நம்ம மானிட்டர் பண்ணுறதெல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ என்ன பண்ணாங்கன்னு இது தெரியுது, அவங்க நம்மளை மானிட்டர் பண்ணி அவங்க சொல்கிறாங்கன்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ அதுக்கு என்ன பண்ணாங்கன்னு கவுண்டர் பண்ணுறதுன்னா, அது ஒரு பிரைட், அதாவது ஐ டோல் தமிழ் இன்ஜினியர் ரெஜிமெண்ட்டில் இருந்தவர், நான் தமிழன் சிக்னல்ஸு இது மாதிரி சிக்னல் கோர் வந்து ஃபுல் ஆஃப் தமிழியன்ஸ் தான் சரிங்களா? ஓ அப்போ என்ன பண்ணாங்க, ஒரு ஐடியா வந்தது. இந்த மாதிரி ஆளுகளை சும்மா நாங்கள் யங் 2 இயர்ஸ் ட்ரைனிங்கில் உள்ளவங்க சஜஸ்ட் பண்ணோம். உடனே ஆர்டராக போட்டாங்க, எல்லாம் தமிழில் பேசுங்கடா, தமிழில் பேசுங்கடா, அவனுக்கு ஒன்றும் புரியாது, ஸோ எல்லாமே தெரிஞ்சுக்கலான்னு தமிழில் பேசுகிற உடனே அவ்வளோதான், நம்ம என்ன வேணுமோ அதெல்லாம் போயிடுச்சு, சேர்ந்துருச்சு. ஆனால் அவங்க ரேடியோவில் டிரான்ஸ்மிட் ஹையருக்கு பண்ணுறாங்க, இது என்னமோ பஞ்சாபி இது கிரீக்கு லாட்டின்லாம் பேசுகிறாங்க, எங்களுக்கு ஒன்றுமே தெரியல அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இட் வாஸ் எ கிரேட் யூஸ். தமிழ்நாடு எப்போவுமே முன்னேற்றம் தான். இந்தியன் ஆர்மியில் வந்து தமிழில் ரொம்ப பேர் இருக்காங்க, முன்னேற்றமாக இருக்குது. அதுலேயும் இந்த மாதிரி பங்களாதேஷ் வாரில் விக்ட்ரி ஆச்சுன்னா யூ கேன் சே மேஜர் கான்ட்ரிபியூஷன் வந்து தமிழ்நாடு. இது நிறைய பேருக்கு தெரியாது. இந்த ஷோ மூலமாக தான் உங்களுக்கு தெரியுது. இந்தியாவில் பல மொழி பேசுகிறத பலவீனம் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. இல்லை, அது பலம் அப்படிங்கிறதுக்கு இது அது மட்டும் இப்போ தமிழ் பேசுகிறது எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா, அது இந்தியன் வாரில் பாகிஸ்தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக, ரொம்ப யூஸ்ஃபுல். எனக்கு தெரிஞ்ச அதுக்கப்புறம் தான் இந்திரா காந்தி தமிழை இம்போஸ் பண்ணுறதை நிப்பாட்டிட்டாங்கன்னு நினைக்கிறேன். தமிழ் அதை அழிச்சிடக்கூடாது, தமிழ் ரொம்ப தேவை, நம்ம வந்து ஹிந்தி அங்கே இம்போஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு முடிவு. இன்னொன்று சொல்கிறேன் அடுத்த ரவுண்டில் வரும்போது. கிரேட் சார். ஸோ எப்படி, அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா, இந்தியாவுக்கு நிறையா நேதாஜி வேணும், நிறையா பகத்சிங் வேணும்னு சொல்லுவாங்க. ஆனால் யாரும் என் வீட்டிலேருந்து வந்துடக்கூடாது அப்படின்னு பக்கத்து வீட்டிலேருந்து வரலாம், என் வீட்டிலேருந்து வரக்கூடாது. அது மாதிரி போருக்கு போகிறதுக்கு எவ்வளோ தைரியம் வேணுமோ, போருக்கு அனுப்பி வைக்கிறதுக்கு அதோட இரட்டிப்பு மடங்கு தைரியம் வேணும் அப்படின்னு. ஸோ அந்த போரில் கலந்துக்கிட்ட ஃபேமிலி, அவங்களுடைய பொண்ணுங்க, அதுக்கப்புறம் ஒய்ஃப், ஸோ அந்த ரோலில் நீங்கள் ப்ளே பண்ணியிருக்கீங்க. ஸோ நான் மேம்கிட்டேருந்து வரேன். ஸோ லலிதா மோகன்தாஸ் மேம், நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் அப்பா ஒரு வார் வெட்டரன், உங்களுடைய ஹஸ்பண்டுமே வாரில் கலந்துக்கிட்டாங்க. அண்ட் 1971 வார் அப்போ நீங்கள் இருந்த இடத்துல பாகிஸ்தான் ஷெல் பண்ணியிருக்கு. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் அன்றைக்கி லைவாக நீங்கள் அதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணீங்க, அதை பற்றி உங்களுடைய இதை சொல்லுங்கள். 1942-43 மை ஃபாதர் ஜாயின் த ராயல் ஏர்ஃபோர்ஸ். 18 வயசில் அவருக்கு என்னன்னே தெரியாது. கும்பகோணம் இதுலேருந்து வந்தவர் வந்துட்டு அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒன்றுமே தெரியாது. எல்லோரும் வந்திருக்கா ட்ரைனிங்க்கு. And he wanted to join the meteorological branch to weather forecast. But where was he thrown? He was thrown into the war with a gun. அவருக்கு கன்னுனாலே என்னன்னு தெரியாது. அந்த காலத்துலலாம் படம் கிடையாது, டிவி கிடையாது, ஒன்றுமே கிடையாது, அந்த மாதிரி புஸ்தகமும் கிடையாது. பாடம் தான். கம்மிங் ஃப்ரம் அ தமிழ் பிராமின் ஃபேமிலி, பாடம் இந்த வாய்ப்பாட்டை சொல்லு, 2 1 2 2 2 2 4 2 3 4 அதுதான் தெரியுமே தவிர இந்த மாதிரி யுத்தத்துக்கு என்னெல்லாம் தேவைன்னு தெரியாது. பூஜை, மந்திரி, ஸ்லோகம், அது மீன் ஜஸ்ட் மந்திரம் அதெல்லாம் தான் தெரியுமே தவிர ஒரு சத்திரிய திடீர்னு ஒரு கையில் துப்பாக்கி கொடுத்தா என்ன பண்ணுவார் ஒன்றுமே தெரியல. அதுக்கு மேலே அவர் என்ன சொன்னார்னா, எங்களுக்கெல்லாம் சாப்பாடுக்கு அவ்வளோவா ஏற்பாடே கிடையாது. அவங்க வந்து ராயல் ஏர்ஃபோர்ஸ்னு பெருசாக குவீன், ஹேல் த குவீன், லாங் லிவ் த குவீன்லாம் சொன்னாங்களே தவிர சன் நெவர் செட்ஸ் ஓவர் த பிரிட்டிஷ் எம்பையர்லாம் சொன்னாங்க தவிர நம்மளெல்லாம் ஒன்றும் கவனிக்கவே இல்லை. யூ இண்டியன் டாக்ஸ் வில் நெவர் என்டர் த ஸ்ட்ரீட், திஸ் இஸ் ஒன்லி ஃபார் த பிரிட்டிஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் இவங்களெல்லாம் அப்படியே நிற்க வச்சுட்டு, இஃப் யூ கெட் wounded in the war, just forget it. We are not going to send you any doctors, nobody to come and treat you. You just die. You're dying for your country, okay? That's it. அவர் சொல்லியிருக்காரு, நிறைய நாள் எங்களுக்கு சாப்பிடாம கூட ஒன்றுமே இல்லை. அவங்கெல்லாம் உயிரோடு தப்பிச்சிட்டு வந்ததே ஒரு பெரிய காரியம். இட்ஸ் அ மிரக்கல். Because the British just said they ruled over us, but they were tyrannical and atrocious, literally, as far as my father's voice was concerned. இதெல்லாம் கேட்டுட்டு நீ இன்னொரு டிஃபென்ஸில் இருக்கிறவரே கல்யாணம் வர அது ஆமாம். அது என்னென்னா அது இன்னொரு விஷயம். அதுக்கு நான் இந்த நேஷ்னல் நெட்வொர்க் எங்கே போகிறதோ சொல்கிறேன். தட் Cupid played a big role. ஸோ அது என்ன ஆச்சுன்னா, December 3rd எல்லாருமே ஆல்ரெடி வர் இன் அண்டர் கிரவுண்ட் ஆஃபீஸஸ். பை எண்ட் ஆஃப் mid-November எல்லாருமே அண்டர் த பூமி தான் ஆஃபீஸர்ஸ் எல்லாமே. நாங்களே ட்ரென்ச்சஸ், பங்கர்ஸ்லாம் எங்கள் அம்மா அப்பா எல்லோரும் தோண்டி கீழே போனோம், பூமிக்கு கீழே.
ஸோ அந்த நிலைமையில் என்னாச்சுன்னா டிசம்பர் 3 முடிச்சுட்டு எல்லாம் 4th வராங்க மேலே, ஹூவர் இஸ் ஆஃப் டியூட்டி லிட்டில் பிட். இவங்க 4ஆம் வராரு. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஷெல் கிடக்குது. திஸ் இஸ் அ பாகிஸ்தானி ஷெல். இது வந்து அவரோட அறையில் இருந்தது. படுக்கை மேலே ஃபேன் விழுந்து கிடந்தது. அந்த அறையில் ஒன்றுமே கிடையாது. அவரோட ரூம் மட்டும் இல்லை, அறை மட்டும் இல்லை, full block. So now he started now staying in the guest house, the guest room of our house. So that was a study room which my brother and I shared. அது வந்து நாங்கள் வெக்கேட் பண்ணிவிட்டு, there was no school for him, no college for me, there were no trains running. And as I just mentioned, we had him coming and staying there. And clothes were given by my father who had new clothes. All he gave it away to him. So அப்போ slowly, அப்போ தான் அவரை பார்க்க ஆரம்பித்தேன். I saw some goodness in him. I saw how he picked up some animal on the road and, you know, just sort of petted it and left. I said, he's humane, he's compassionate. And then அப்போ தான் என்னை கொஞ்சம் கவனிக்க ஆரம்பித்தார். சரி, இந்த லேடிக்கு இவ்வளோ தலைமுறை இருக்குது. அப்புறம் ஒரு டவுட்டு, சவரி வச்சுருக்காளா இல்லையான்னு. ஸோ he asked my mother which day. அதாவது ஒரு டைட் ஆக்ஷன் பேக் சீன்ஸ் போக வேண்டிய ஆமா, நேரத்தில் for a மணிரத்னம் film, for a மணிரத்னம் film. உங்க அப்பா ரூமையும் துணியும் கொடுத்தாரு, நீங்க உங்க மனசே அவருக்கு. டெஃபினட்டா. ஒரு பாகிஸ்தான் ஃப்ளைட்டு ஜெட் வந்து உங்களை அட்டாக் பண்ண வந்து அட்டாக் பண்ணாமல் போச்சு அப்படின்னு சொன்னீங்க. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸை சொல்லுங்கள். ஓ, அது வந்து ரொம்ப கொடுமையான எக்ஸ்பீரியன்ஸ். தட் வாஸ் வெரி பேட். ஐ ஹேட் அ பேட் த்ரோட் அண்ட் ஸ்டேஷன் மெடிக்கல் சென்டர் அதுக்கு போனோம், நானும் என் தம்பியும். ஸோ போயிட்டு திரும்பி வெளியில் வந்தோம், சைரன் வர ஆரம்பிச்சுடுது. 2 சேபர் ஜெட் அண்ட் 1 ஸ்டார் ஃபைட்டர் அமெரிக்கன் பிளேன்ஸ். ஸோ தேவர் பீங் லிட்ரலி கம்மிங் டவுன் ஆன் அஸ். கீழே அப்படியே வந்துடுச்சு, டைவ் பண்ணி கீழே வந்துடுச்சு எங்கள் மேலே. நாங்கள் 2 பேரும் அப்படியே படுத்துட்டு காது மேலே இது வச்சுட்டு பல்ல இப்படி கடிக்கணும், இல்லைன்னா டங்கு கட் பண்ணிடும், இப்படி வச்சுட்டு பார்த்துடணும். திடீர்னு எனக்கு தோணித்து, தம்பியோட கை பிடிச்சிக்கிட்டேன், இந்த ஹேண்ட் என்னோட லெஃப்ட் ஹேண்ட், தம்பியோட ரைட் ஹேண்ட் பிடிச்சிக்கிட்டு, சரி வேண்டிக்கலாம், விநாயகருக்கு ஆஞ்சநேயருக்கு எல்லாருக்கும் வேண்டிக்கலாம், இதுதான் கடைசி நாள் நமக்கு, அப்பா அம்மா அப்பாவும் நம்மளோட பாடி தான் பார்ப்பாங்க, நல்லா இருக்கட்டும், லெட் இந்தியா வின் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் படுத்துக்கிறோம். ஆனால் திடீர்னு பார்த்தோம், இல்லை ஒன்றுமே தாண்டிட்டான். அப்படியே எங்களை அப்படியே ஒரு பஸ்ஸும் ஆகிட்டு போயிருக்கலாம். பட் என்னாச்சு, நான் வந்து காலேஜில் படிக்கிறவ, சப்போஸ் டு பி அ லிட்டில் மோர் எஜுகேட்டட் தென் மை பிரதர் ஹூஸ் ஜஸ்ட் இந்த 10th or 11th. ஆனால் என்னாச்சு, நான் சொன்னேன், ஐயோ நம்மளை விட்டானே, குழந்தைங்கன்னு நினச்சிட்டு விட்டான் போல் இருக்கு அப்படின்னு. தம்பி டக்குன்னு சொல்கிறாப்புல, அவன் அம்யூனிஷனே காலி, ஒன்றுமே இல்லை, அதெல்லாம் நம்ம he just went past, he just frightened us and he went off. So that situation that day was so terrible. கிரேட் மேம். ஸோ தொடர்ந்து பேசலாம். நான் ரத்னா மேம், நீங்கள் சொல்லுங்கள். இப்போ உங்கள் பேசிகிட்டு இருக்கும்போதே நீங்கள் ஸ்டார்டிங்லேயே கண் கலங்கிறது பார்த்தா உங்களுக்கு வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாமல் கண்ணிலேருந்து தண்ணி கொட்டிடுச்சு. ஸோ உங்கள் அப்பா 1971 வாரில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணார். அப்போது உங்கள் ஃபேமிலி சுச்சுவேஷன் என்னவாக இருந்தது? உங்கள் அம்மா என்ன சொல்லிட்டு இருந்தாங்க? நீங்கள் எந்த மாதிரி ஒரு மனநிலையில் இருந்தீங்க அந்த செய்தி கிடைச்ச உடனே? ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி. ஏன்னா எங்கள் அப்பா வந்து மேம் சொன்னாங்க, எங்கள் அப்பா ஊட்டியிலேருந்து ஒரு சின்ன ஊரில் வந்தவர், சிம்பிள் ஃபேமிலியிலேருந்து வந்தவர். அவங்க அம்மா வந்து விவித் பாரதியிலலாம் கேட்பாங்க. தே செட், நீ டாக்டர் ஆயாச்சுன்னா யூ ஹேவ் டு சர்வ் தி கண்ட்ரி. ஸோ அவர் வந்து ஆர்மி ஜாயின் பண்ணார். எங்கள் அம்மா வந்து சீஸ் ஃப்ரம் மட்ராஸ், சிம்பிள் பொண்ணு. ஸோ நாங்கள் வந்து லக்னோ, ஐ திங்க் வி போஸ்டட் இன் லக்னோ அண்ட் தென் வார் ப்ரோக் அவுட். அப்பா வாருக்கு போயாச்சு. ரொம்ப ஒரு பாய்க்னன்ட் ஸ்டோரி இது. அண்ட் அந்த காலத்தில் ஃபோன் கிடையாது, ட்ரங்க் கால் யாரா வீட்டுக்கு வந்தாலே காலி, அவ்வளோதான். ஆமாம், வந்துட்டாலே ஸோ வந்து எனக்கு 4 வயசு அப்போது அம்மா ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. மட்ராஸில் எங்கள் தாத்தா பாட்டிலாம் வந்திருக்காங்க. ஒரு நாள் முன்னாடி தான் முறுக்கு தட்டை இதெல்லாம் எடுத்துன்னு வந்து வீடு அப்படியே ஜகஜகான்னு இருக்குது. அண்ட் யாரோ பெல் அடித்தாங்க. பெல் அடித்து 2 பேர் நிற்கிறாங்கன்னா எங்களுக்கு தெரியும் இது ஒரு நல்ல செய்தி கிடையாது. நான் ரொம்ப சின்ன பொண்ணு, அம்மா பக்கத்தில் நின்றுருக்கேன். அம்மா 9th month ப்ரெக்னென்ட். அண்ட் பெல் அடிக்கிறது, ஒருத்தர் வராங்க சொல்கிறாங்க. அந்த டைமில் சொன்னாங்க, மேஜர் கோபால் இஸ் மிஸ்ஸிங். அண்ட் ஸோ அது ஒரு ஸோ தட்ஸ் அ மூமெண்ட் விச் இஸ் வெரி விவிட் இன் மை மெமரி. அண்ட் எங்கள் அம்மா பாட்டி தாத்தாவுக்கு ஒன்றுமே புரியல. அவருக்கு ஒன்றும் புரியல என்ன ஆகுதுன்னு. அம்மா ஹேட் அ வெரி பிரேவ் ஃபேஸ் அண்ட் ஷி செட் ஜெய் ஹிந்த், தட்ஸ் இட். அண்ட் அதுக்கோசரம் யாரும் அழலை. ஏன்னா தட்ஸ் வை ஐ சே
soldiers don't go to war, families go to war. Absolutely. They have own uniform. They decide I'm going to go. But this is not what children and family and wife don't bargain that. But that's the kind of a brave lady she was, and she said, it's okay, Jai Hind. I'm very proud that we are, my husband is, we didn't say no more, but this is the news that we got. And exactly 24 hours kapram, we again have somebody at the door, and we get a news that another Major Gopal went missing. Enga amma per Indumati, avaroda wife peru Indumati. So that is the coincidence that happened. What a thing. And enna periya vishayana appo amma rejoice பண்ணல. அம்மா சொன்னாங்க நம்ம வீட்டில் இல்லைனாலும் யாரோ ஒருத்தர் ஃபேமிலியில் somebody has lost their father, somebody has lost a husband. ஸோ தி எமோஷன்ஸ் டொரோமா அது வந்து பேட்டில் ஃபீல்டை விட அந்த வீரர்களுடைய வீட்டில் அது வந்து பல மடங்கு அதிகம் இருக்கும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து. உங்களுக்கு எவ்வளோ பெருமை, எவ்வளோ பெருமை தட் என்னோட ஹஸ்பண்ட் went to war and lost his life. அது எப்படி தான் அந்த மாதிரி ஒரு தைரியம் வருதோ அவங்களுக்கு தெரியல. இந்தியன் ஆர்மியில் அது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாகவே அந்த ஒரு கர்வம் அப்படிங்கிறது இருக்கிறது நம்மளால பார்க்க முடியுது. ஸோ தமிழ்நாடு விமன் மதர்ஸ் வைஃப்ஸ் சிஸ்டரோட கான்ட்ரிபியூஷன் இருக்குது. அதுதான் சத்னோட சொல்கிறேன். ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் தட். ஸோ இது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். நம்ம நினைக்கிறோம் மெட்ராஸில் தமிழ்நாட்டில் ரொம்ப வார் பற்றி 1971 வார் பற்றி ரொம்ப பெரும்பாடாக பேசுறது கிடையாது. பட் அவங்களோட கான்ட்ரிபியூஷன் ரொம்ப இருக்குது. ஏன்னா நம்மளுக்கு தமிழ்நாடு விமென்க்கு வந்து கோல்டு ரொம்ப பிடிக்கும். சரி நீங்கள் சொல்லுங்க. நான் இங்கே லிவிங் எக்ஸாம்பிள் அதான் சொல்கிறேன். நான் சொல்கிறேன் 1971 அப்போ அந்த சமயத்தில் சென்ட்ரலில் வந்து மேடம் இந்திரா காந்தி பிரைம் மினிஸ்டர், தமிழ்நாட்டில் கலைஞர் கருணாநிதி சீஃப் மினிஸ்டர். அவங்க 2 பேரும் பொலிட்டிக்கலி டேகர்ஸ் டான், 2 பேரும் கம்ப்ளீட் ஆப்போசிட் அது இருந்தாங்க. ஆனால் வார் டெக்ளேர் பண்ணோன்னே கலைஞர் கருணாநிதி சொல்லிட்டாரு, எங்களுக்குள்ள நாட்டுக்குள்ளே பொலிட்டிக்கல் டிஃப்ரென்ஸை ஒழிய இந்தியா நம்பர் 1, எது நடந்தாலும் தமிழ்நாட்டில் இருந்து உள்ளது தான் பெஸ்ட்டாக நடக்கணும், எல்லா சப்போர்ட்டும் கொடுக்கணும். அதே மாதிரி தமிழ்நாட்டிலேருந்து கான்ட்ரிபியூஷன் வார் ஃபண்ட் வந்து இந்தியாவிலே நம்பர் 1 கொடுத்தது தமிழ்நாடு தான். வெரி குட். அது எப்படி நடந்தது, அதில் வந்து அப்புறம் லேடிஸ் பார்ட்டி எப்படி அப்படிங்கிறது இவங்க ஆரம்பிப்பாங்க. இடையே நான் சொல்லுவேன். இது வந்து நம்மளுக்கு வந்து கோல்டு ரொம்ப பிடிக்கும். மேடமே பாருங்க நிறைய கோல்டு போட்டுட்டு இருக்காங்க. மேடமே கோல்டு தான். அப்சல்யூட்லி கோல்டு தான். அண்ட் நம்ம லேடிஸ்க்கு தாலியோட மகிமை ரொம்ப ஜாஸ்தி. அண்ட் அந்த காலத்தில் இது ரொம்ப இன்ஸ்பைரிங். ஏன்னா அனௌன்ஸ் பண்ணக்கப்புறம் யாரால் என்ன கொடுக்க முடியுமோ கொடுங்க. பணம் இல்லாதவங்க, எதுவுமே இல்லாதவங்க என்ன செஞ்சாங்க, சில பேர் யார்கிட்ட பேங்கில் இருந்ததோ தோடு இருந்தோ கொடுத்தாங்க. நிறைய லேடிஸ் தன்னோட தாலி எடுத்து கொடுத்தாங்க. ஏன்னா அப்படின்னா என்ன அர்த்தம், யாரோ ஒருத்தர் வந்து வாரில் ஃபைட் பண்ணுறாங்க, நிறைய நம்மளோட விமென் வந்து தாலி எடுத்து கொடுத்து எல்லாரும் சேர்ந்து இந்த வாரை நம்ம ஃபைட் பண்ணணும். அதுதான் தட் இஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் த மெட்ராஸ் ரெஜிமெண்ட், சவுத் இண்டியன்ஸ், தமிழியன்ஸோட ரோல் இந்த 1971 வார். இது எல்லாருக்கும் தெரியும். இதுக்கு மேல என்ன இருக்கு சார், தாலி எடுத்து கொடுக்கறதுக்கு மேல இதுக்கு மேல தமிழ்நாட்டு இந்தியால இருந்து பிரிக்க முடியாதுன்னு சொல்றதுக்கு ரீசனே வேணாம். கிடையாது. தமிழ் பெண் அவங்களுடைய தாலியை வந்து ஒரு விஷயத்துக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னா அவங்க உயிரை விட அவங்களுடைய அவங்க உயர்வா கருதக்கூடிய அத்தனையை விட அது உயர்வான ஒரு விஷயம். அதனோட மெயின் எய்ம் என்ன தெரியுங்களா, ஏன் நம்ம பெண்ணுக்கு என்ன, வீரமங்கை நாச்சியார், ஜான்சி ராணி, இவங்கெல்லாம் லேடிஸ் தான், ஃபேமஸ் பர்சன். அவங்க தமிழ் கல்ச்சரே என்னென்னா வந்து நம்ம ஹஸ்பண்டை விட இந்த நம்ம பொருள், தாலி, சொத்து, சொந்தம், அதை விட முக்கியமானது நம்ம ஹஸ்பண்ட்ஸு, நம்ம தமிழியன்ஸ் வாரில் இருக்கிறவங்க. அது நம்ம கொடுக்கறதுனால கொஞ்சம் போய் ஹெல்ப் பண்ணி அவங்களுக்கு பூஸ்ட் பண்ணுன்னா அதை விட நமக்கு பெருமை கிடையாதுன்னு அது மாதிரி. இதனுடைய ஒரு ரீசெண்ட் எக்ஸாம்பிளும் பார்த்தோம். சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃப் ஜெனரல் பிபின் ராவத் மறைந்த பிறகு ஊட்டியிலேருந்து அவருடைய உடல் எடுத்துகிட்டு கோயம்புத்தூர் ஏர்போர்ட் வர வரைக்கும் 2 பக்கமும் தமிழகத்தை சார்ந்த மக்கள் நின்று கண் கலங்கி அவருக்கு வந்து பூவால் அவருக்கு அர்ச்சனை பண்ணி அவரை வழி அனுப்பி வச்சது தமிழ்நாடு தான் அப்படின்னும் போது அது அந்த காட்சியெல்லாம் பார்க்கும்போதே நமக்கு அன்னைக்கு கண்ணில் தண்ணி, உடம்புல அவ்வளோ உணர்ச்சிகள் வந்ததை நம்ம பார்த்தோம். ஸோ அங்கேருந்து அப்படியே திருப்பி நம்ம ட்ராமாவுடைய அந்த டைட்டிலுக்கு வருவோம் சார். 1971 ஓப் 1971 மிலிட்ரி விக்ட்ரி அண்டர் மைண்ட் அப்படின்னு. ஸோ அந்த போர் நடந்தது, போரில் நம்ம வெற்றி பெற்றுட்டோம், பங்களாதேஷ் அப்படிங்கிற ஒரு நாடு உருவாயிடுச்சு. எல்லாமே நம்ம எதற்காக பங்களாதேஷ் போனோமோ அது நடந்துடுச்சு.
அப்படி இருக்கும்போதும் நம்ம இழந்துட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் இங்கே எங்கே வருதுங்க சார்? ಎಸ್ ಅನ್ನೋದು ஒரு ரொம்ப பெருசு ಕ್ವೆಶ್ಚನ್. ಈ ಕ್ವೆಶ್ಚನ್ அது இங்கிலீஷில் ஹிந்தியோட ட்ராமா பண்ணும்போது குழந்தையில மக்கள் மாதிரி வந்துட்டு என்னிடத்து கொஸ்டின் கேட்குறேன். வாட் இஸ் த ரியல் பெனிஃபிட் இந்தியா ட்ரூ ஃப்ரம் த வார்? இல்லை இந்தியோட நோபிலிட்டி இருக்குது, கிரேட்னஸ் எல்லாம் இருக்குது. ஸோ வார் பண்ண சேஷம் நவ் யூ சி வாட் இஸ் ஹேப்பனிங் இன் பங்களாதேஷ், வாட் ஹேப்பன் இன் சிந்தூர். Pakistan has literally declared Shimla Agreement as non-entity. இப்போ என்ன Shimla Agreement? What did we get? Shimla Agreementல we have converted a ceasefire line. Ceasefire line சொல்லியாச்சுன்னா என்ன? It is undefined line. That means நமக்கு அப்புறம் cross பண்ணிட்டு ஆ சைடில் போக முடியும். அதுன்னு கன்வெர்ட் பண்ணிட்டு we have made it LOC. De facto border ஆக்கியிருக்கேன். That means you are stuck this side now. International aggression கொடுத்தாச்சு அதுக்கு. One major issue. If you looking back, I'm saying, looking back. அப்போ என்ன கம்பல்ஷன் இருக்குது? I'm not looking at that. Secondly, India 93,000 prisoners நம்மளை ரெஸ்பெக்டபிளி சேஃப்லி அவர் திருப்பி கொடுத்துருக்கு. 3 வருஷம் சாப்பாடு போட்டிருக்கோம். 3 வருஷம் சாப்பாடு கொடுத்துருக்கான் அவருக்கு. நம்ம POWs எங்கே? வேர் ஆர் தே? வை தே ஆர் நாட் பேக்? அவரோட ஃபேமிலிஸ் இப்போ அவருக்கு வெயிட் பண்ணுறேன். அவருடைய எங்கே இருக்கு அவர்? வேர் ஆர் தே கான்? ஒரு இது அட்ரஸ் இல்லை. வி ஹாவ் டு கெட் தட் பேக். Why didn't we get that back? அது ஒரு கொஸ்டின் இருக்குது. மூணாவது கொஸ்டினை we created Bangladesh. ஒரு லிபரேஷன் கொடுத்து புதிய கண்ட்ரி ரெடி பண்ணியாச்சு. 62 வார் எப்போ நடந்தாச்சு? ஜஸ்ட் ஃபியூ இயர்ஸ் பேக் இல்லையா? 62 வாரில் சிக்கன்ஸ் நெக் வாஸ் எ மேஜர் ஏரியா ஆஃப் டிஸ்கம்ஃபர்ட் ஃபார் இந்தியா. ஸ்ட்ராட்டஜிக் வீக்னஸ் இந்தியாவோட அது அறிஞ்சிட்டோம். we created Bangladesh. இப்போ பங்களாதேஷோட இடையில why did we not create a strategic corridor? பண்ண முடியுமா இல்லையா? We created Bangladesh. What do you have to ask? All is sign for a treaty, lifelong treaty. Bangladesh through we should create a corridor. Create பண்ணியாச்சு. Will we have இன்னைக்கு chicken steak this thing? இல்லை. அது மட்டும் இல்லை, beautiful connection for India to eastern sister, what is it called, the 7 sisters connect பண்ணிடுறதுக்கு. We could have got it. So, while we all praise all the political leadership, military leadership, but as readers, as intellectual people, as someone who's, நம்மட இந்தியாவோட is always covered by enemical interest, அது அப்படி இருக்கும்போது we have to look back and introspect. Questions கேட்கணும். அப்போ தான் we'll learn the right lessons. questions-உம் நம்மட மக்களுக்கும் நம்மட யூத்துக்கு படிக்கணும். So that tomorrow we don't make similar mistakes. That is the whole purpose. Then one very important purpose of this play சொல்லும்போது, இப்போ நம்ம இங்கே veterans mark இருக்குது. 3 of them are here. They are from the families, they are here. அவரோட என்ன ஏஜ் இன்னைக்கு? 80 years, 85 years. When will our children want to hear their stories? அவருக்கு அப்போ டைம் கிட்டும், ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். இதுதான் ஆப்பர்ச்சுனிட்டி. அவரோட கதையோட சொல்லிட்டு ஒரு மனசில் ஆசையோடு போகுது. something very very dear to my heart. அதுதான் ಈ play மாத்தியமில்லை, ஒரு கொஞ்சம் ஒரு ஸ்மால் எஃபர்ட் பண்ணுறேன். Hopefully it will be successful. What was your emotions when surgical strike, Balakot and Operation Sindoor happened? Yeah, so at that time the Army Chief, General Dalbir Singh Suhag, he was a good friend of ours, and he and my husband did a course together, so we were upstairs, downstairs neighbors, and we felt so much of pride welling in our hearts. Oh, we were so thrilled, and we just clapped and we had a hooray, and we that day made some paisam, Swami Neyvedyanam Panitu, yeah, India did it. Same way the Balakot strikes and whatever. And again, I would like to reiterate my point that it is the political leadership that got Abhinandan Vartaman, Back. our pilot, back. Otherwise, he would have also been in one of those jails in Lahore or Sialkot or Faridkot or wherever it is, and Rawalpindi, Islamabad, anywhere. Just like one of my husband's immediate next door roommate was one flying officer Muralidharan. He went to the first wave along with his squadron commander, wing commander Cecil Vivian Parker, and who later on got the Mahavir Chakra because he came back with so many bullet ridden in his plane. And யாரும் நம்ப முடியல, இந்த plane வச்சுக்கிட்டா இவர் வந்திருக்கிறாரு squadron commander. He led by example. So his whole squadron, 20 squadron, won so many Veer Chakras, Mahavir Chakra. I mean, amazing. அது வந்து அவர் லீடிங் பை எக்ஸாம்பிள் தான். நம்ம எல்லாரும் பார்த்தீங்கன்னா நம்ம ஜெனரல்ஸ், நம்ம கர்னல்ஸ் எல்லாருமே அந்த மாதிரி தான். வெதர் இட் இஸ் அ மேஜர் இன் த கார்கில் செக்டர் as he just now said, or whether it is Captain Batra, Vikram Batra, anybody you take. So they were all there, Major Saravanan in on that trip. And
அந்த பொலிட்டிக்கல் லீடர்ஷிப்னால தான் இட் வாஸ், ஐ கேன் டெஃபினெட்லி சே we need to have that it is our Indian who is affected. It is our man there languishing in those jails. நம்ம என்ன பண்ணலாம், அது நம்ம ஆளு. We cannot allow that to happen, and the political leadership is the one that has to bring it in. And definitely அந்த political leadership operation சிந்தூர் முடியல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. So that is the only hope we have. I just want to bring in one element which I did not mention earlier, an important lesson for all of us. During the final phase of the war, I'm sure all of you are aware that USS Enterprise-led carrier battle group entered the Bay of Bengal. And no, it's thanks to, see, that means it's again a majority of the political leadership to have got into a Indo-Soviet Friendship Treaty. And the treaty was the one which enabled us to even take this challenge which was posed by the Enterprise group. Adu vandodane, because of the Enterprise thing, we all were there in Bay of Bengal, I was there. And the Russian Navy chief had sent a signal asking their nuclear submarines to surface and show themselves to the satellites of America. America was never a friend. Even today they are not your friend. Even after Op Sindoor, they are supporting Pakistan. And they are giving a bailout of 486 billion for updating the F-16. So we cannot trust America. We cannot trust anybody when you are looking at national interest. But this was a message to USA to say, under the Soviet Friendship Treaty, we will intervene if you attack India. If you bring in a carrier battle group, my nuclear submarines are ready. In the Madri message, see, obviously that means India was in a weak position militarily. Just military winning does not make a difference. It is the larger dimensions of geopolitics. And I think Indira Gandhi understood very well, and which is why he signed the Indo-Soviet Treaty of Friendship, which means you had an umbrella protecting you to liberate Bangladesh. So this is a major lesson for us to say how you plan and conduct. Again, yesterday, like it was rightly brought out about the timing of the war. You know, how we can prevent China from coming when the snow Manekshaw. No, this is the liaison, that relation. Right. A good mature relation between the political leadership and the military leadership, which led to the success of the war. Started with the play, and I like to end with the play because இது வந்து சார் வந்து இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஏன்னா நான் சார் எந்த வருஷம் ரிட்டையர் ஆனேன் நீங்கள்? ரிட்டையர் ஆயில்ல இல்லை. So 2023. I had the opportunity to meet him just at the time that he was retiring. And அவர் இருக்கிற பொசிஷனில் it could have been, ஏன்னா ஒரு சோல்ஜர், ஒரு பேட்ரியாட், a true patriot he is. He could have done anything. அவரோட ரிட்டையர்மெண்ட் அன்னைக்கு he called one Tamil drama group, one English drama group, and he said, once I retire, அவரோட என்ன சொல்வார், ஒரு நோக்கம் அது இது நம்ம ஆமாம், தட் 1971 இண்டோ பாக் வார், அதுதான் அவரோட. நான் இன்னைக்கு ரிட்டையர் ஆகிட்டேன்னா அடுத்தது திஸ் பிளே பேட்ரியாட்டிசம் has to move forward. We have to remember our war heroes. And I always ask him, why 1971? Why do you want to, நீங்கள் ஒரு பெரிய கார்ப்பரேட்டில் வேலை செய்யலாம், எதுக்கு நீங்கள் ஒரு கதையை எடுத்துன்னு வந்து, பட் that is what a true hero or a patriot or a soldier. ஒன்றுமே இல்லை சார், சிம்பிள் ரிட்டையர்மெண்ட், ஒரு பெரிய ஷோஷா இல்லை, வார் ஸ்டோரி வில் கோ ஃபார்வர்ட். We have to recognize this wonderful veterans who fought for the country. That is his only aim and goal in life. சார் வரக்கூடிய ஊர் பாலக்காடு அப்படிங்கிறது இந்தியாவுடைய அழிவுக்கும் இந்தியாவுடைய இணைப்புக்கும் முக்கியமாக இருந்த ஒரு ஊர். அங்கேருந்து தான் வந்து கிருஷ்ணன் மேனனும் வந்தார், அங்கேருந்து தான் வந்து விபி மேனனும் வந்தாங்க. ஸோ அங்கேருந்து தான் சாரு வந்திருக்காரு அப்படின்னும் போது அந்த ஒரு நேஷ்னல் இன்டெகிரிட்டிக்கு அது ஒரு இதுவாக இருக்குது. ஸோ வி ஆர் இன் டு அவர் ஃபைனல் செக்மெண்ட். ஸோ வி ஹாவ் அ ஸ்பெஷல் கெஸ்ட், ஃப்ளைட் லெஃப்டினன்ட் டாக்டர் அருணா ஸ்ரீ மேம். ஸோ நம்ம அவங்கள வெல்கம் பண்ணுவோம். மேம் ப்ளீஸ் கம். ஒரு பியூட்டிஃபுல் சாங் வச்சுருக்காங்க. ஸோ அவங்க இப்போது நமக்காக அந்த சாங்கை வந்து பாட போகிறாங்க. இந்த சாங் வந்து கவி பிரதீப் அவர்கள் ஹிந்தியில் எழுதிட்டு கம்போஸ் பண்ணது ஸ்ரீ ராமச்சந்திரா அவர்கள். முதல்ல பாடினது லதா மங்கேஷ்கர் அவர்கள் பாடியது. இன்றைக்கி இவரோட முயற்சினாலையும் மேடமோட முயற்சினாலையும் நீங்கள் எல்லாரும் கேட்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு. இது பொன்னாளா
நமக்கெல்லாம் பட்டொளி வீசி பறக்கும் நம் கோடியே இமயத்தின் எல்லை கோட்டில் இடர் தகர்த்து இன்னுயிரீந்த இந்திய வீரர்கள் அவரை இன்னும் வீடு திரும்பாதவரை இன்னும் வீடு திரும்பாதவரை இருவிழி நீர் பெருவிட நினைப்போம் இருவிழி நீர் பெருவிட நினைப்போம் என் இனிய இந்திய மக்களே இருவிழி நீர் குளமாகிடவே உயிரையும் கொடுத்து நம்மை காத்த உயர் தியாகத்தை ஒரு கணம் நினைப்பீர் மறவாது அவர் தந்த பலியை அவர் உதிரத்தில் தோய்ந்த வலியை உயிரையும் கொடுத்து நம்மை காத்த உயர் தியாகத்தை ஒரு கணம் நினைப்பீர் பனிமலையை பகைவர் சீண்டியதால் பாய்ந்தெரித்தான் உடல் கருகிடவே விடுதலைக்கு ஆபத்தென்றதுமே தேச விடுதலைக்கு ஆபத்தென்றதுமே விடை கொடுத்தார் அவர்தம் உயிர்க்கே போர் முனையில் அவர்தம் உயிரை ஈந்து அமரராகியே மறைந்தார் உயிரையும் கொடுத்து நம்மை காத்த உயர் தியாகத்தை ஒரு கணம் நினைப்பீர் தீபாவளி திருநாள் வரலாம் பொங்கலில் நாம் பொங்கி மகிழலாம் நாம் மகிழ்ந்திருந்த வேளையிலே நாம் மகிழ்ந்திருந்த வேளையிலே அவர் மாண்டார் குண்டு துளைக்கவே உயர்ந்தார் நம் உள்ளத்தில் அவரே உதித்தார் தம் இளமையை நமக்கே உயிரையும் கொடுத்து நம்மை காத்த உயர் தியாகத்தை ஒரு கணம் நினைப்பீர் சீக்கியர் ஜாட் மராட்டியவரும் சீக்கியர் ஜாட் மராட்டியவரும் குருக்காவும் வீர திராவிடரும் குருக்காவும் வீர திராவிடரும் போர் முனையில் மடிந்தவர் எவரோ போர் முனையில் மடிந்தவர் எவரோ புகழ் பாரத அன்னையின் மைந்தர் பனி உச்சியில் ஒளிரும் உதிரம் படை வீரர்கள் வெற்றி திலகம் உயிரையும் கொடுத்து நம்மை காத்த உயர் தியாகத்தை ஒரு கணம் நினைப்பீர் உதிரத்தால் சிவந்தது மேனி உயிர் பிரிந்திடும் தருவாயிலுமே உரத்துடன் துப்பாக்கியை ஏந்தி ஒருவர் 10 எதிரிகளை தடுத்தார் உயிர் பிரிந்திடும் கணமது நெருங்க உயிர் பிரிந்திடும் கணமது நெருங்க ஒரு வேண்டுதல் நமக்காய் விடுத்தார் ஒற்றுமையாய் மகிழ்ந்திருந்திடுவே
பித்தர்களாய் தேசத்துக்காக பெற்றவரையும் பிறரையும் பிரிந்தார். உற்றவர் சூழ்ந்திட நாம் வாழ உவந்தே அவர் ஒற்றையில் சென்றார். மறவாது அவர் தந்த பலியை, அவர் உதிரத்தில் தோய்ந்த வலியை, உயிரையும் கொடுத்து நம்மை காத்த உயர் தியாகத்தை ஒரு கணம் நினைப்பீர். உயிரையும் கொடுத்து நம்மை காத்த உயர் தியாகத்தை ஒரு கணம் நினைப்பீர். வாழ்க நம் பாரத தேசம், வாழ்க நம் பாரத வீரர்கள். ஜெய் ஹிந்த், ஜெய் ஹிந்த், ஜெய் ஹிந்த். நேர்களே, இந்தியாவினுடைய பாதுகாப்பு படையினர் நம்ம நாட்டை காப்பாற்றவும் நம்மளுடைய உயிரை காப்பாற்றவும் எந்த அளவுக்கு தியாகங்கள் செய்திருக்காங்க அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. அந்த தியாகத்தை செய்த குடும்பத்திலிருந்தும் அதில் நேரடியாக கலந்துக்கிட்டவங்கிட்டிருந்தும் அதை கதையாக மக்களிடம் கொண்டு போய் சேர்ப்பவரிடமிருந்தும் நம்ம அந்த அனுபவத்தை இன்னைக்கு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ எனக்கு சொல்லக்கூடிய இருக்கிறது ஒரே ஒரு விஷயம்தான், தியானத்தில் சிறந்த தானம் நாட்டுக்கான பலிதானம் தான். ஸோ ஜெய் ஹிந்த், பாரத் மாதா கி ஜெய்.